நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. சத்திரம் எங்கே இருக்குன்னு வழி தெரியல. என்ன பண்ணுவீங்க? காரை அங்கங்கே நிறுத்தி 10 பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஒரு மேப் ரெடி பண்ணி அப்புறமா போவீங்களா? இல்லை டக்குன்னு கூகுள் மேப் எடுத்து பார்த்துட்டு போவீங்களா? செகண்ட் சொன்னது தானே செய்வீங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முழிச்சிட்டு நிற்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் மற்றவங்க கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க. பணம் கேட்குற உதவியை வேணா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ஆலோசனை கேட்குறது, இது இப்படி பண்ணலாமாப்பா, இந்த கடையில் போய் வாங்கலாமா, இல்லை இவங்க கிட்ட இந்த விஷயம் சொல்லலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கு மற்றவங்க கிட்ட உதவி கேட்குறதுல எந்த தப்புமே இல்லைங்க. அந்த நேரத்தை நீங்கள் ரொம்ப சங்கடமாக ஆக்கிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நிறைய அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட அதை கேட்டு நம்ம தெளிவாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இதுக்காக நீங்கள் முட்டி மோதிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு வரைபடம் வரைஞ்சி நீங்களே அந்த மேப்பை கண்டுபிடிச்சி தான் போகணும்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வயசாகிடும், கோல் அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொன்னேன்.